ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2B Hero Xோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். I always knew when I struggled, I tried to be so good. But coming out, I'm told out, but I'm a real hero. Now I'm in the shop, time to strut. Gotta take passion, make this show. You come to me, I every touch, no hesitation. Show your heart, and this on me. Chuck it to the left, side, top, top. Chuck it like a step, then I'm over. I need this to me, and I'm just feeling like a இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சயானே அந்த இன்னொரு பையனே ஒரு கிட்டாரோட காட்டுறாங்க. இந்த ஆர்ஃபனேஜோட டீன் தான் அந்த கிட்டாரை வாங்கி கொடுத்துருக்காரு. அதாவது மற்ற ஆர்ஃபனேஜில் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த பையன் ஒரு வருஷம் வந்து இங்கே வந்து நல்லபடியாக இருந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிட்டாரை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த கிட்டார் தான் சயான் கிட்ட இவன் கொடுக்குறான். இப்போ அவங்களும் அப்படியே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாட்டு பாட. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சத்தம் கேட்டு அந்த மெய்டு வந்து கத்த ஆரம்பிச்சாங்க, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போதான் சயனு சொல்றான், நான் எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி மெய்டு கத்துவாங்கிறதே எனக்கு தெரியாது. அதாவது இந்த மெய்டோட ஒரு சைடை வந்து நான் பார்த்ததே இல்லை, என்கிட்ட அவங்க இப்படி காட்டினதே இல்லைங்கிறா. இப்போதான் அந்த பையன் இன்னொரு ரூமர் சொல்றான், இந்த டீன் வந்து நல்ல ஒரு மாதிரி எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமா இந்த ஆர்ஃபனேஜ் சும்மா கஷ்டப்படுற குழந்தைங்களுக்காகலாம் ஓப்பன் பண்ணப்படல, பவர்ஃபுல்லான ஹீரோஸை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்ஃபனேஜை கிரியேட் பண்ணப்பட்டிருக்குங்கிறான். நான் சொன்னது தான் இவரோட லைஃப் ஆம்பிஷனு. சின்ன வயசுலேருந்து நம்ம பவரை ட்ரெயின் பண்ணி ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஹீரோஸை வந்து பில்ட் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாருங்கிறான். இப்போ அவரோட முழு நம்பிக்கையுமே ஓ மேலே தான் இருக்குது. அவர் நினச்ச அந்த ஒரு உண்மையான ஹீரோவாக நீ மாற போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் சைனும் சொல்கிறான், எனக்கு அந்த ஹீரோ ஆகுறதுலலாம் இஷ்டம் இல்லைன்னு. இப்போ அங்கே வெளியில் ட்ரக்லேருந்து டெலிவரி இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுமே இதே தான் சொல்கிறாங்க, அந்த டீனுக்கு என்ன ஆசைப்படுறாரோ அதை தான் அந்த சின்ன பிள்ளைகிட்டேருந்து வாங்கிக்கிறாங்கன்னு. அந்த டீனோட இஷ்டப்படி தான் இந்த சின்ன பிள்ளை இருந்துகிட்டு இருக்கா, அந்த லக்கி சைன்கிறவ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் அவளுமே கொஞ்சம் சோகமாகறா. அந்த பையன் தான் வந்து சயனை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறான். இப்போ சயானா அந்த பையனை சீக்கிரம் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. ஆனால் டீனு பிடிச்சிடறாரு சயானை. நீ எங்கே தப்பிச்சோட பார்க்குற, உன்னை நான் ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருந்தேன், உனக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் பிளானை போட்டு வச்சுருந்தேன், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அதெல்லாம் விட்டு நீ தப்பிச்சு போக பார்ப்பேன்னு சொல்லி கேட்குறாரு. இவரோட பவர் ஏதோ ஒரு இன்விசிபிள் கை மாதிரி இருக்குது, அதை வச்சு தான் இவர் பிடிச்சிருக்காரு. இப்போ அந்த பையன் வந்து அந்த கிட்டாரை வச்சு அடிக்கிறான். ஒரு சில செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த பவர் அப்படியே ஆஃப் ஆகுற மாதிரி தெரியுது. சயன் கீழே விழுந்துடுறா. இப்போ அந்த டீன்மே இந்த பையனை பிடிச்சிருக்காரு, மற்றவங்கள போய் சயனை பிடிக்க சொல்றாரு. சயனுமே மற்றவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுறா தப்பிச்சு போக. சயன் உன் பக்கம் தான் லக்கு இருக்கு, சீக்கிரம் நீ தப்பிச்சு போன்னு சொல்லி அந்த பையனுமே கத்துறான். கரெக்டாக சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே லக்கி சயனுக்கு அங்கே ஒரு ட்ரக் வந்து இடிக்குது, அந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குது. டீனு இதை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் விட்டு சயனை பிடிக்கலான்னு போறாரு. ஆனால் இந்த சின்ன பையன் விட மாட்டேங்கிறான். அந்த ட்ரக்குமே வேகமாக வந்து இந்த டீனையும் சின்ன பையன் சேர்த்தே மோதிடுது. இதை பார்த்த சயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் இதை தான் நம்ம கிடைச்ச நேரம்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஓடி போயிடுறா. இப்போதான் இங்கிட்ட அந்த ட்ரக்ல ஆக்சிடென்ட் ஆன டீனையுமே காட்டுறாங்க. அவரோட பவர் வச்சு தப்பிச்சிடுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம சயனமே காட்டுறாங்க. ரொம்ப தூரம் தப்பிச்சு வந்துட்டா. அவளோட ஸ்கேட்டிங் ஷூஸ்மே உடஞ்சிருச்சு. அவள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இவ தப்பிக்க போய் தான் இப்போ அந்த பையனுக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கணும், அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காதுன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறா. இப்போ அப்படியே சோகத்தில் அந்த கிட்டார் எடுத்து வாசிக்கிறா. அவன் கூட இருந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு. இப்போ அவங்க இருந்த மெமரிஸில் வந்து மை கலர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை இந்த பையன் பாடியிருப்பான். எனக்கு இந்த பாட்டை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு, நீ இது வேற ஏதாவது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பாடியான்னு சொல்லி சயனும் கேட்குறா. இல்லை, எனக்கு இந்த பாட்டு வந்து சின்ன வயசுலேருந்து ஞாபகம் இருக்குது, நான் தான் கிரியேட் பண்ணேன்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த சின்ன பையனோட ஹீரோ நேமே சொல்கிறா, லூலுவான் அந்த ஹீரோட நேமு. லூலு, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, உனக்காக உன்னை தேடி நான் வரேன், உடனே அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. இவ பாட்டை பாடி முடிச்சோன்னே அங்கே ஒருத்தர் காயினை போட்டுட்டு போகிறாரு. இவளும் தேங்க்யூ சொல்கிறா. உன்னையே காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நான் என்னையவே காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் காட்டுறாங்க. நம்ம சயன் பக்கம் தான் லக் இருக்குங்கிறதுனால அவளும் என்னமோ ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வச்சு அந்த லாட்ரி மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனால் இவளுக்கு லக்கே அடிக்கலை. அப்போ தான் அவள் கையில் காட்டுறாங்க, இவளுக்கு கொஞ்சமாக கூட பாயிண்ட்ஸே இல்லை, எல்லா பாயிண்ட்ஸுமே 0 ஆயிடுச்சு. ஸோ ஒரு ட்ரெஸ்ட் வேல்யூங்கிறது எந்த அளவுக்கு மக்களை மாற்றுதுங்கிறத இந்த இதுலேருந்து காட்டுறாங்க. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவளும் ஒரு கப்பை எடுத்துகிட்டு வந்து ஃபவுண்டைன் பக்கத்தில் வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. இவ பாடுற பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடத்த கிராஸ் பண்ணுறவங்களும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. காயின் போட்டுட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. அப்படியே அந்த விஷுவல்ஸையும் காட்டுறாங்க. லக்கி சைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணி இப்போ கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவளுக்கு வேணுங்கிற மாதிரி ஷூஸ்லாம் வாங்கிக்கிறா. இப்போ அங்கே வந்து 2 பாட்டிங்க இதை எடுத்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இவ தான் அவன்னு சொல்லிட்டு. இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாமே இதான் டாக்கு. அதாவது இப்போ இருக்க சயனோட ஃபேஸை பற்றி தெரியாதவங்க எல்லாருமே யார் இவ, என்ன இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்களாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கா, என்ன ஒரு அருமையான எபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோவை. இவரோட பேர் மைக்கி.
உனக்கு ஷூரா தெரியுமா இந்த ஒரு பொண்ணு தான் அந்த பிளேன் கிராஷ்ல இருந்து தப்பிச்ச ஒரே சர்வைவரான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ரிப்போர்ட்டர் தான் அங்கே இருக்காரு. ஆமா, ஆனா நான் கடைசி தடவை பார்த்தப்ப இன்னும் கொஞ்சம் குட்டியா இருந்தா, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் சயன் கிட்டே காட்டுறாங்க. அந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுனால அந்த கூட்டத்தில் பார்த்தா ஒரு சிலர் இவரை ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவளு என்னடா எங்கேயோ பார்த்ததுல திருப்பி கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இருக்க இது ஆளுங்களும் அதிகமாயிட்டே இருக்காங்க. அதனால சயானுக்கு இது பிடிக்கல எதுவுமே. அவளும் ஒரு மாதிரி சோகமாயிடுறா. இது வரைக்கும் கலெக்டான காசை மட்டும் எடுத்துட்டு ஓடிடுறா. என்னை தனியா விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு, ஹலோ நீ தான் சைனா பாப்பா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீ மற்றவங்க மாதிரி கும்பிடாதீங்க, என்கிட்ட இப்போ அந்த லக்லாம் எதுவுமே இல்லை, 0 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியாப்பா, ஆனால் உன் ட்ரெஸ் வேல்யூ பார்த்தா அப்படி எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. பார்த்தா பழையபடி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஏறுது சைனோட ட்ரெஸ் வேல்யூலாம். இதான் என்னோட விசிட்டிங் கார்டு, என்னோட பேர் கென், நான் டிவோஸ்லேருந்து வரேன், உன்னை ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆக்குவோம், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ எங்களை கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹீரோங்கிற வார்த்தை கேட்டோன்னே அவளுக்கு அந்த லூலுவோட ஞாபகம்லாம் வருது. அவளும் அதை யோசிச்சு பார்க்குறா. நான் உங்களோட ஹீரோவாக ஒத்துக்கிறேன், என்னோட பழைய ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பான்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆர்ஃபனேஜில் லூலுவை தான் காட்டுறாங்க. அந்த ரேடியோ தான் யூஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். போன தடவை எப்படி குயிடுன்னு சொல்லி ஒரு ஹீரோ நியூஸை கேட்டுட்டு இருந்தானோ அப்படி இந்த தடவை லக்கி சைனோட நியூஸை கேட்டுட்டு இருக்கான். எந்த அளவுக்கு லக்கி சைனுக்கு வந்து அந்த பவர் எபிலிட்டி அந்த லக்குங்கிறது இருக்கோ அதே அளவுக்கு அவளோட வாய்ஸுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவள் அடுத்த கான்சர்ட் வந்து ஒரு ஊரில் சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் நடத்த போகிறான்னு சொல்லி. இதை அவன் கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா கையிலையும் கண்ணிலையும் எனக்கு ஒரு அடிபட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு அந்த டீன்மே வராரு. நானும் உன்கிட்ட சைனை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீ இந்த நியூஸை கேட்டுட்டேங்கிறாரு. நீ உனக்காக இல்லாட்டினாலும் அவளுக்காகயாவது அவளை பற்றி மறந்துரு. அவள் வந்து உன் கூட சேர்ந்து லைஃப்பில் ஸ்டக்காக வரும்ல, அவள் வந்து ஒரு ஹீரோவாக இன்னும் நிறைய சாதிக்க போகிறான்னு சொல்கிறாரு. அவன் பக்கத்தில் வந்து டீன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு காது கிட்ட. அவன் இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஆன்ஷியஸ் ஆயிடுறான். இப்போ அப்படியே அங்கே இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே நம்ம லக்கி சைனை காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய கான்செப்டில் சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கா. It's been a while for me now. இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை முடிச்சதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு மைக்கை கொடுக்குறாங்க. பேச ஆரம்பிக்கிறா. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். என்னோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஸ்டேஜில். ஆனால் அது என்னோட ஒரு நல்ல மெமரி இல்லை. ஆனால் அப்போ என் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தான். எனக்கு அவன் ரொம்பவே முக்கியமானவன். அவன் தான் எனக்கு கிட்டார் எப்படி ப்ளே பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்தான். அவனால தான் எனக்கு இந்த மியூசிக்கை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் இப்போதைக்கு என் கூட இல்லை, ஆனால் ஒரு 3 விஷயத்தை அவன் எனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். ஒன்று இந்த கிட்டார், இன்னொன்று என்னோட இந்த ஃபேவரட்டான சாங், இன்னொன்று என்னோட கரேஜ். அதாவது ஒரு ஹீரோவாக என்னை ஆகணுங்கிறதுக்கான கரேஜ் அவன் கொடுத்துறான்னு சொல்லி சொல்கிறா. அப்படியே அந்த கான்சர்ட்டை கண்டினியூ பண்ணி இன்னொரு பாட்டையும் பாடுறா. அப்படியே நமக்கு அந்த ஆர்ஃபனேஜை இந்த கான்சர்ட் நடக்கிற இடத்தையும் மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆர்ஃபனேஜில் இருக்கவங்களுக்குலாம் ஏதோ ஜாம்பி மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த டீனை வந்து ஒரு ஈவில் பர்சன் மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.